அதை மட்டும் நான் உருவாக்கிட்டேன்னா அதோட வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். அந்த டேப்லெட் யாராலையும் அடிச்சுக்க முடியாத ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த நாகபட்சினி மூலிகை எங்கே கிடைக்கும்? தனக்குள் யோசித்த ஹரிஷ் மறுபடியும் அங்கிருந்த புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்தான். ஹெர்பல் மெடிசனுக்கும் சித்தர்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுவரைக்கும் நாம் உருவாக்கின மெடிசின்ஸ் எல்லாமே அந்த இங்கிலீஷ் புக்கில் இருந்து தான். பட் நம்ம தமிழ்லேயே இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. இது எப்படி இவ்வளோ நாள் கவனிக்காமல் விட்டோம்? சரி பரவாயில்ல, இந்த முறை நாம் சித்தர்கள் ஃபார்முலாவை வச்சு மருந்து தயாரிப்போம். அவன் யோசிக்கும் போதே அவனுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது. ஆனால் அவன் எவ்வளவு தேடியும் அந்த நாகபக்ஷினி எங்கு கிடைக்கும் என்ற விவரம் மட்டும் அவனுக்கு கிடைக்கவில்லை. கடைசியில் களைத்து போய் அந்த புத்தகங்கள் இருந்த டேபிள் மீதே தலை சாய்த்து உறங்கியிருந்தான் ஹரிஷ். அன்றைக்கிரவு அவனுக்கு நிறைய வினோதமான கனவுகள் வர, தான் படித்த புத்தகங்களின் தாக்கம்தான் அப்படி கனவாக வருகிறது என்று அவனாக நினைத்து கொண்டான். மறுநாள் காலையில் அவனுடைய ஃபோன் அடிக்கும் சத்தம்தான் ஹரிஷை எழுப்பியது. அரை தூக்கத்திலேயே ஃபோனை எடுத்து காதில் வைத்தவன், சொல்லுங்க நிக்கிதா என்றான். சார், இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வர முடியுமா? உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிக்கிதா கேட்க, ஷோர் நிக்கிதா, நான் ஷார்ப்பாக 10 o'clock அங்கே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். அதன் பிறகு இரவு நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வர, தன் முன்னால் விரிந்து கிடந்த புத்தகங்களை பார்த்தவன் நாகபட்சினி என்று முணுமுணுத்தான். நைட் அவ்வளவு முயற்சி செய்தும் அந்த மூலிகை கிடைக்கும் இடம் பற்றி தெரியாததால் ஹரிஷுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் தயாரிக்கும் ஆர்வத்தில் தன்னுடைய மற்ற பிஸ்னஸ்களை விட்டுவிடக் கூடாது என்று நினைத்தவன் அந்த சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு நிக்கிதாவிடம் சொன்னது போலவே கிளம்பி ஆஃபீஸிற்கு போனான். தன்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்குள் சென்று அமர்ந்த ஹரிஷ் நிக்கிதாவை அழைத்தான். குட் மார்னிங் சார் என்றபடி உள்ளே வந்த அவளை பார்த்து ஒரு சின்ன சிரிப்புடன் தலையசைத்தான் ஹரிஷ். சார், இதுதான் இன்னைக்கு உங்களோட மீட்டிங் ஸ்கெடியூல். அப்புறம் நம்ம சேனலில் ஒரு புது ஷோ லான்ச் பண்ணுறதுக்காக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? டெக்னிக்கல் சைடில் அதுக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாக்கி இருக்குது. நிக்கிதா இழுக்க, அவள் பேசுவதை காதில் கேட்டுக்கொண்டே அதுவரை கம்ப்யூட்டரின் பார்வையை பதித்திருந்த ஹரிஷ் நிமிர்ந்து அவளை பார்த்தான். இன்னும் அந்த ஷோவுக்கான ஹோஸ்ட் மட்டும் செட் ஆகலை சார். பழைய ஆளுங்க யாரும் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக யாராவது போடலான்னு நாம் டிசைட் பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே செட் ஆகலை என்றாள் நிக்கிதா. அப்படின்னா இன்டர்வியூ மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள், நியூஸ் பேப்பரில் விளம்பரமும் கொடுங்க, கண்டிப்பாக நாம் தேடுற மாதிரி ஆள் கிடைப்பாங்க ஹரிஷ் சொல்ல, சரி என்று தலையாட்டி நிக்கிதா வெளியேறாமல் அங்கேயே நின்றாள். என்ன நிக்கிதா, இன்னும் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? குவெஸ்டின் மார்க்குடன் ஹரிஷ் அவளை கேட்க, எஸ் சார், என்கிட்ட நீங்கள் பர்சனலாக விசாரிக்க சொன்ன சில விஷயங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அதில் ஒன்று குட் நியூஸ், இன்னொன்று பேட் நியூஸ். எதை முதல்ல சொல்லட்டும்? நிக்கிதா தயக்கத்துடன் கேட்க ஹரிஷ் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான். பரவாயில்லையா நிக்கிதா, நீங்கள் கூட நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க சிரித்த ஹரிஷ். சரி, முதல்ல குட் நியூஸே சொல்லுங்கள் என்றார். நம்ம கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் இருக்குன்னு கவலைப்பட்டோம்ல, இன்றைக்கி மார்னிங்லேருந்து அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. நிறைய கம்பெனிகள் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முன் வந்திருக்காங்க நிக்கிதா மகிழ்ச்சியாக சொல்ல, அப்போதுதான் ஹரிஷுக்கு நேற்றைய ப்ரோக்ராமில் யுவராஜை அடி வெளுத்தது நினைவுக்கு வந்தது. நேற்று கொடுத்த அடி 24 hours வேலையை காட்டிருச்சு போல என்று சிரித்தபடி அவன் சொல்ல, நிக்கிதா அவனை புரியாமல் பார்த்தான். என்ன சார் என்று அவள் கேட்க, அது ஒன்றும் இல்லை, நேற்று தான் அதுக்கு காரணமானவன் யாருன்னு உண்மை தெரிஞ்சது. என்னோட ஸ்டைலில் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தேன். பையன் ரொம்ப தான் வேகமாக இருந்திருக்கான். ஒரே நாள் ரிசல்ட் வந்துருச்சு. வெரி குட். உண்மையிலே இது நல்ல விஷயந்தான். இது மூலமாக நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல? ஹரிஷ் உற்சாகமாக கேட்க, நிக்கிதாவின் முகத்திலும் அந்த சந்தோஷம் தெரிந்தது. ஒரு வழியாக தியானா மீடியாவில் இருந்த பெரிய பிரச்சனை தீர்ந்துவிட ஹரிஷுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஹெர்பல் மெடிசன் பற்றின ஆராய்ச்சியில் தீவிரமாக இறங்கலாம் நினைத்தவனுக்கு அப்போதுதான் நிக்கிதா இன்னொரு நியூஸ் இருப்பதாக கூறியது ஞாபகத்துக்கு வந்தது. சரி, இப்போ அந்த பேட் நியூஸ் என்னன்னு சொல்லிடுங்க என்று அவன் கேட்க, சார், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏஜே கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு விசாரிக்க சொல்லியிருந்தீங்கல்ல, சந்தனா மேடம் அவங்களோட ஷேர்ஸை கம்பெனிக்கு எழுதி வச்சது உண்மைதான். அது ஃபுல்லாக இப்போது அனுராதா மேடம் கண்ட்ரோலில் தான் இருக்குது என்று உண்மையை போட்டு உடைத்தாள் அவள். எதிர்பார்த்தது தான். அது என்னன்னு நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அவங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டோம், அப்புறம் மொத்தமாக வச்சு செய்வோம் என்று கூறிய ஹரிஷுக்கு சந்தனா இன்னும் அதை பற்றி அவனிடம் சொல்லாதது வருத்தமாக இருந்தது. நீ இன்னும் என்ன நம்பலையா பேபி? இப்படி கேட்குறாங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்படி நடக்காமல் நான் தடுத்து நிறுத்தியிருப்பேனே. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ண பேபி என்று மனதிற்குள் அவளுடன் உரையாடியவன் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டான். அது மட்டும் இல்லை சார், சந்தனா மேடத்தோட சொந்த கம்பெனியுமே இப்போ ரொம்ப நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. அந்த ஷேர் மார்க்கெட்டில் நடந்த குளறுபடியிலிருந்து
அவங்களால மீண்டு வரவே முடியல. இத்தனை மாதமாக அவங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துருப்பாங்க போல். பட் சரியான சப்போர்ட் கிடைக்காதால கம்பெனியை கூடிய சீக்கிரம் இழுத்து மூட வேண்டியது வரும்னு பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி பாதி ஆளுங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களால இன்னும் ரொம்ப நாளைக்கெல்லாம் அந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ண முடியாது. நிக்கிதா சொல்ல அதை கேட்ட ஹரிஷ் யோசனையில் ஆழ்ந்தான். ஏற்கனவே ஒரு தடவை 4 crores கொடுத்து அந்த கம்பெனியை காப்பாற்றணும். மறுபடியும் அதே மாதிரி செய்கிறது சரியாக வரும்னு தோணலை. அதை விட இப்போதைக்கு அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஆனால் இதனால் சந்தனா மனசுடைஞ்சு போயிடுவாளே, அதுக்கு ஏதாவது பண்ணணும். தீவிரமாக யோசித்தவனுக்கு திடீரென்று ஒரு ஐடியா தோன்றியது. நிக்கிதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அந்த புது ஷோக்கான ஹோஸ்ட் கிடைக்கலன்னு. ஐ திங்க் சந்தனா அதுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு ஆஃபர் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர சொல்லுங்கள். அப்படியே நம்ம ஸ்டூடியோ வச்சு ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க. அவளோட வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செலக்ட் ஆயிடுவான்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இதில் நான் இருக்கேன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அவளோட சொந்த முயற்சியில் தான் அந்த ப்ரோக்ராமுக்கு ஹோஸ்ட் ஆகணும். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் அவள் கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமுக்கு சூட்டபுளாக இருப்பாள். ஹரிஷ் உறுதியாக கூற நிக்கிதாவும் சரி என்று சொன்னாள். ஓகே சார், அப்படின்னா நான் போய் அதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறேன் என்று அவள் திரும்ப, நிக்கிதா ஒரு நிமிஷம் என்று அவளை தடுத்து நிறுத்தினான் ஹரிஷ். எஸ் சார் என்று அவளை பார்த்தவன், நீங்கள் நாகபட்சினி அப்படிங்கிற ஹெர்பல் நேமை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்றான். எதற்காக அவன் அதை கேட்கிறான் என்று புரியாமல் விழித்த நிக்கிதா, இல்லையே சார் என்றாள். ஓகே நிக்கிதா, நீங்கள் போகலாம் என்றவன் அப்படியே அந்த ரோலிங் சேரில் சாய்ந்து அமர்ந்தான். அதன் பிறகு அவனுக்கு கம்பெனி வேலையில் சரியாக கவனம் செல்லவில்லை. ச்சே, எல்லாம் கூடி வருதுன்னு நினைக்கும் போது இந்த ஒரு விஷயம் என்ன சுத்தல விடுதே. சலிப்புடன் நினைத்தவன் தலையை குலுக்கி அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்தான். வேலை முடிந்து ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தவன் தர்ஷினியை அழைத்து ஹோட்டல் வேலையை பற்றி கேட்டுக்கொண்டான். இப்போதைக்கு நம்மளோட மற்ற 2 பிஸ்னஸும் நல்லா தான் போகுது. ஸோ இப்போ நம்ம ஃபுல் ஃபோக்கஸையும் அந்த ஹெர்பல் மெடிசனில் வைக்கலாம் என்ற சிந்தனையோடு காரை எடுத்தவன் அதை ஓட்டுவதில் கவனம் பதியாமல் தன் போக்கில் சென்று கொண்டிருந்தான். வழக்கம் போல அவனுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு போகலாம் என்று முடிவெடுத்தவன் சிட்டியை விட்டு கொஞ்சம் விலகி தன்னுடைய லேப் இருக்கும் பாதையில் காரை திருப்பினான். அப்போது சடார் என்று ஒரு உருவம் குறுக்கு வர சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் ஹரிஷ். ஒரு நிமிடம் அவனுடைய இதயம் படபடக்க, ஜவண்டாது என்று கத்திக்கொண்டே காரை விட்டு இறங்கிய ஹரிஷ் அங்கு ஒரு வயதானவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்து தன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டான். ஐயா பெரியவரே, வயசான காலத்தில் இந்த இருட்டில் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் விட்டுருந்தான் நான் உங்கள் மேலேயே காரை ஏற்றிருப்பேன் சொன்ன ஹரிஷின் குரலில் எரிச்சல் வெளிப்படையாக தெரிந்தது. போக்கத்தவனுக்கு இருட்டென்ன வெளிச்சம் என்ன, எல்லாம் ஒன்று தான் என்று அந்த பெரியவர் கூற ஹரிஷ் அவரை வித்தியாசமாக பார்த்தான். கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர் போல. இவர் இப்படியே விட்டுட்டு போனால் பின்னாடி வர கார் எதிலையாவது அடிபட்டுருவார், என்ன பண்ணலாம் என்று யோசித்த ஹரிஷ், சரிங்க பெரியவரே, நீங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லுங்கள், நான் உங்களை அங்கே இறக்கி விடுறேன் என்று அக்கறையுடன் கேட்டான். இந்த கிழவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, வானந்தான் கூற, பூமி தான் படுக்க. அந்த பெரியவர் மீண்டும் ஏதோ உளரத் தொடங்க ஹரிஷுக்கு கடுப்பாக வந்தது. பா சாமி, ஆளை விடுங்க, நான் தெரியாமல் கேட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க. அம்மா, உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுமா என்று கேட்டுக்கொண்டே அவன் தன்னுடைய பாக்கெட்டில் கைவிட அதுவரை சாதாரணமாக நின்று கொண்டிருந்த அந்த பெரியவர் இடி இடிப்பது போல சத்தமாக சிரித்தார். அவரை திகைப்புடன் பார்த்தவன், இப்போ எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம் ஏதாவது வேணுமான்னு தானே கேட்டேன். ஹரிஷ் தயக்கத்துடன் சொல்ல, எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு சாதாரணமாக வாழ நினைக்கிறவனுக்கு காசு வெறும் காகிதம், ஆனால் சாம்ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கிறவனுக்கு ஒவ்வொரு காசும் முக்கியம் தம்பி, அதனால் நீங்கள் அதை பத்திரமா உள்ள வைங்க என்று அந்த பெரியவர் கூற ஹரிஷ் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.